வணக்கம். நான் உங்கள் சதீஷ். ஸோ சேனல் நேம் வந்து பயோ வேர்ல்ட். ஸோ டுடே we are going to talk about types of racemose. Okay, so first of all, what is racemose? So racemose is nothing but the older flowers on the basal portion and then young flowers on the tip portion. Okay, that is called in a racemose. So that racemose are classified into three types. Okay, so அந்த racemose அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வகைகளா பிரிச்சிருக்காங்க. So what are the types அப்படின்னா main axis elongated is the first type. Okay, and next type பார்த்தீங்க அப்படின்னா main axis shortened and third type பார்த்தீங்க அப்படின்னா main axis flattened. Okay, so the மையத்தண்டு வந்து நீண்டவை, அடுத்து மையத்தண்டு வந்து குட்டையானவை, அடுத்து பார்த்தீங்கன்னா மையத்தண்டு வந்து மைய அச்சு வந்து தட்டையானவை அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப் இருக்கு. ஸோ டுடே we are going to talk about main axis elongated. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்க்கலாம். this main axis elongated பார்த்தீங்க அப்படின்னா so what is main axis elongated அப்படின்னா the main axis it will be elongated. ஸோ அந்த main axis பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீண்டு வந்து காணப்படும். Okay, that is known as main axis elongated. And then பார்த்தீங்க அப்படின்னா sessile flowers and then pedicellate flower will be present. Okay, what is sessile flower and what is pedicellate flower அப்படின்னா sessile flower அப்படின்னா அந்த பூக்கு வந்து காம்பு இருக்காது. that's known as sessile flower. ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பெடிசிலேட் அப்படின்னா பூக்கு வந்து காம்பு இருக்கும். தட்ஸ் நாட் எஸ் பெடிசிலேட் ஃப்ளவர். ஓகே, ஸோ போத் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரெசென்ட் இன் த மெயின் ஆக்சிஸ் elongated. செசைல் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் known as pedicellate flower will be present in the main axis elongated. This main axis elongated further divided into in a 6 types. So what are the types அப்படின்னா simple raceme. Okay, தனி raceme சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா spike and then பார்த்தீங்கன்னா spikelet and then catkin, spadix and then பார்த்தீங்கன்னா panicle அப்படின்னு 6 டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிம்பிள் ரெசிம். ஓகே, சிம்பிள் ரெசிம் கூட தனி ரெசிம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் சிம்பிள் ரெசிம்னா இட்ஸ் அன்பிரான்ச்டு. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கிளைகள் வந்து இருக்காது. இட்ஸ் அன்பிரான்ச். அண்ட் தென் ஸோ வாட் டைப் ஆஃப் ஃப்ளவர் வில் பிரசன்ட் அப்படின்னா இட்ஸ் known as pedicellate flower. ஓகே, pedicellate flower is nothing but இந்த பூக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காம்பு வந்து பிரசன்ட் ஆகும். இட்ஸ் known as pedicellate flower. Okay, so older flowers on the bottom portion and then young flowers on the tip portion is known as acropetal succession. Okay, so acropetal succession அப்படின்னா நுனிநோக்கிய வளர்ச்சி வந்து காணப்படும். நுனிநோக்கிய வளர்ச்சி வந்து இருக்கும். And then pedicellate flower will be present. Okay, this is known as simple raceme and தனி raceme அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்பைக். ஸோ ஸ்பைக் அப்படின்னா கதிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திஸ் இஸ் ஆல்சோ இன் அன்பிரான்ச்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்பிரான்ச்டு இருக்கும். அண்ட் தென் அக்ரோபெட்டல் சஸ்டேஷன் தான். அக்ரோபெட்டல் சஸ்டேஷன் மீன்ஸ் ஆக்சுவலாக அடியிலிருந்து நுனிநோக்கிய வளர்ச்சி வந்து காணப்படும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா what type of flower will be present அப்படின்னா இஸ் known as sessile flower. ஸோ sessile flower அப்படின்னா that flower வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காம்பு வந்து இருக்காது. ஓகே, this is the main axis அப்படியே flower வந்து ஆரிஜினேட் ஆகும். Okay, sessile flower will be present. Okay, this is known as spike. Okay, தமிழ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கதிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா spikelet means is known as சிறு கதிர். Okay, so what is சிறு கதிர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா this is branched. Okay, இது வந்து பாத்தீங்கன்னா the branches வந்து இருக்கும். This is known as branched. ஓகேவா, so இது பாத்தீங்க அப்படின்னா they have a two glooms will be present. So this is known as gloom. So two glooms will be present. Okay, and then பாத்தீங்க அப்படின்னா palia and lemma also will be present. ஓகே, ஸோ க்ளூம்ஸ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சரி அடிசெதில். ஓகே, இதில் வந்து மஞ்சரி அடிசெதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் தென் பூவடி செதில் பூக்காம்பு செதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். பூவடி செதில் பூக்காம்பு செதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லோடிக்கல்ஸ் வில் பி ப்ரெசென்ட். ஸோ வாட் இஸ் லோடிக்கல் அப்படின்னா இட்ஸ் அ கலர்லெஸ். ஓகே, கலர்லெஸ் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூவில் பார்த்தீங்கன்னா இலை மாதிரி அமைப்பு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து இருக்காது. ஓகே, தட் இஸ் கால்ட் இஸ்னா லோடிக்கல்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் a colorless scaly leaf-like structure is known as lodicules will be present. This is known as spikelet. Okay, this is also in a acropetal succession அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து next move on to next is known as a catkin. So catkin is nothing but நீங்க கருவேல மரம் பார்த்திருப்பீங்க. கருவேல மரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த மேல இருந்து கீழே வந்து பூ வந்து தொங்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ் வந்து தொங்கு கதிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தொங்கு கதிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டடா இருக்கும். இன்ஃப்ளோரன்ஸ் வந்து மேல இருந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். இன்ஃப்ளோரன்ஸ் வந்து தொங்கு கதிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து இஸ் known as sessile flower தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூக்களுக்கு வந்து என்ன இருக்கான்னா காம்பு வந்து இருக்காது. இட்ஸ் known as sessile flowers. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா in a small uni or bisexual flowers will be present. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பால் மலர்களோ அல்லது இரு பால் மலர்களோ வந்து பிரசன்டா இருக்கலாம். ஓகே, ஸ்மால் யூனிசெக்சுவல் ஆர் bisexual flower will be present. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாடிக்ஸ். ஸோ ஸ்பாடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக திஸ் known as இன்ஃப்ளாரசன்ஸ். அந்த இன்ஃப்ளாரசன்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஒரிஜினேட் ஆயிருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ அன்பிரான்ச்டு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த sessile flower will be present. ஓகே, ஸோ இதில் ஃபீமேல் flower will be present in a basal position and male flower will be present in a apex region, டிப் பொசிஷன். ஸோ இதில் வந்து பெண் பாலமலர்கள் வந்து அடிப்பகுதியும் ஆண் பாலமலர்கள் வந்து மேற்புறத்தில் வந்து காணப்படுகிறது. ஓகேவா, ஸோ த ஹோல் ஸ்ட்ரக்சர் இஸ் கவர்ட் பை a brightly colored bract. Okay, the structure is called in as spathe. Okay, so இந்த மொத்த அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு பிராக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர் நிறத்துல கூடிய பிராக்ட்னால வந்து மொத்தமாக வந்து கவர் ஆயிருக்கும், மூடி இருக்கும். ஸோ அது பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
So this is known as spadix. Okay, so spadix தமிழ் வந்து மடல் கதிர். Okay, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா panicle. So panicle is nothing but is a branched resin. So panicle அப்படின்னா இது வந்து they have a lot of branches. Okay, so branched resin is known as panicle அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, so what are the examples in a simple resin and then spikelate அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா simple resin example is known as mustard, radish. நோட் பண்ணிக்கங்க, mustard and then a radish. Okay, these are all example in a simple resin. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா spike அப்படின்னு பாத்தீங்கன்னா acheranthus. Okay, acheranthus அப்படின்னா நாயுருவி செடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. is known as spike example வந்து acheranthus. And then a spikelate பாத்தீங்க அப்படின்னா paddy, wheat and barley. Okay, paddy, wheat and barley. Okay, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா in a catkin எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அகாலிபா ஹிஸ்பிடா. அகாலிபா ஹிஸ்பிடா ஞாபகம் வச்சுங்க, தமிழ் வந்து வட்டத்தாளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அகாலிபா ஹிஸ்பிடா. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா. Okay, Prosopis juliflora கருவேல மரம். So Prosopis juliflora. Okay, ஞாபகம் வச்சுக்கோ, Prosopis juliflora. And then பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாடிக் எக்ஸாம்பிள் வந்து கோக்கஸ் அப்படின்னா தென்னை மரம். And then பாத்தீங்க அப்படின்னா கோலகேஷியா இஸ் a type of ஒரு வகை கிழங்கோட இலை தான் இஸ் known as கோலகேஷியா. And then panicle எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா Mangifera and then neem tree. மாங்காய் சொல்லலாம், and then பாத்தீங்கன்னா நீம் ட்ரீயா சொல்லலாம். ஓகேவா? ஸோ ரெசிமோஸ் இஸ் நத்திங் பட் த ஓல்டர் ஃப்ளார்ஸ் ஆன் த பாட்டம் பொசிஷன், அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா யங் ஃப்ளார்ஸ் ஆன் த டிப் பொசிஷன். ஸோ அதோட வந்து growth பாத்தீங்க அப்படின்னா அப்வர்ட்ஸா இருக்கும். இட்ஸ் known as acropetal succession. ஓகேவா? ஸோ திஸ் ரெசிமோஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 types: main axis elongated, and then main axis shortened, and then பாத்தீங்க அப்படின்னா main axis flattened. இதுல வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா main axis elongated. Okay, so main axis elongated மையத்தண்டு வந்து நீட்டது. ஸோ அதுல என்ன what type of flowers will be present in main axis elongated அப்படின்னா sessile or pedicellate, காம்புடைய மலர்கள் அல்லது காம்பற்ற மலர்கள் வந்து இது வந்து காணப்படும். சரிங்களா? ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா simple resin. So what is simple resin? இது வந்து unbranched. So main axis is known as unbranched but pedicellate flower will be present. Pedicellate அப்படின்னா காம்புடைய மலர்கள் வந்து இதுல வந்து காணப்படும், pedicellate flower. And then acropetal succession. Acropetal succession அப்படின்னா growth வந்து towards the apex region, towards the tip. டிப் நோக்கி வந்து பாத்தீங்க அப்படின்னா growth வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். This is known as acropetal succession. நுனி நோக்கிய வளர்ச்சி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா spike is also in a unbranched, and then what type of flower will be present means is known as sessile flowers. Sessile flower காம்பற்ற மலர்கள் வந்து இதுல காணப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா spikelate. The spikelate வந்து is known as branched. ஸ்பைக்ல வந்து கிளைத்தவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பேலியா லெமான் பேலியா பிரசன்ட், பூவடி செதிலும் பூக்காம்பு செதிலும் வந்து பிரசன்ட் இருக்கும். பிராக்ட் அண்ட் பிராக்டியூல் வில் பி பிரசன்ட், அண்ட் தென் க்ளூம்ஸ் ஆல்சோ பிரசன்ட். ஓகேவா? அண்ட் தென் லோடிகல்ஸ் பிரசன்ட். ஸோ வாட் இஸ் லோடிகல்ஸ் மீன்ஸ் இஸ் known as கலர் இல்லாத இஸ் அ ஸ்கேலி லீஃப். ஓகே, நிறமற்ற அந்த ஸ்கேலி லீஃப் தான் இஸ் known as லோடிகல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கின். கேட்கின் அப்படின்னா தொங்கு கதிர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கருவேல மரம். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டடா இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும், இன்வெர்ட்டடா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா இஸ் known as sessile flowers தான். ஓகே, பூக்கள் வந்து காம்பு வந்து இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பாடிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃப்ளஷி இன்ஃப்ளோரசன்ஸ்ல டைரக்டா வந்து ஃப்ளவர்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆகும். ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா sessile flowers தான், காம்பற்ற மலர்கள் இருக்கும். அண்ட் தென் இதுல பாத்தீங்க அப்படின்னா female flowers on the bottom position and then male flowers on the tip position. Okay, this whole structure is covered in a brightly colored bract. So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு bright color bract வந்து கவர் ஆயிருக்கும். That structure is known as spathe அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா panicle அப்படின்னா is known as branched resin is known as called a panicle. So இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா Mangifera and neem tree. And then பாத்தீங்கன்னா simple resin எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா mustard. Okay, அது and then spikelate எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா is known as barley, wheat. Okay, these are the example in spikelate, paddy, wheat, barley. And then catkin பாத்தீங்க அப்படின்னா is known as Acalypha hispida. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் ஷார்ட் டர்ன் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.